அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அணு அளவு யார்கிட்ட பெருமை இருக்கோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார்ன்றாங்க. நம்ம என்ன பண்றோம்? கல்யாண மண்டபம் பிடிச்சி அதுக்கு அமைக்கிற டிசைன், மேடை டிசைன் பண்ணக்கானே பல லட்ச ரூபா செலவு பண்ணி டிசைன் பண்றாங்க. அதெல்லாம் பண்ணி பின்னாடி கூத்து, கும்மாளம், டான்ஸு இதெல்லாம் வச்சு செய்கிறாங்க. நபிகள்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எளிமையான திருமணம் பரக்கத்தான கல்யாணம்ன்றாங்க. ஏன்னா சில பேருக்கு எல்லாம் கொடுத்து சோதிக்கிறான், கொடுக்காம சோதிக்கிறான். உங்களுக்கு ஒரு கஷ்டம்டாக்கா ஒரு 10,000 யாராவது உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. ஏன் இதுக்காக இவ்வளோ செலவு செஞ்சு இருக்கணும்? ஏன்னா சைத்தான் உங்களை நஷ்ட வழியாக தான் ஆக்குவான். ஒரு கல்யாணங்கிறது அவருடைய பிள்ளை 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 அப்படியே வாரிசுகள் பெருசாகிட்டே போகும். அப்பேற்பட்ட ஒரு பரக்கத்தான ஒரு திருமணத்தை வெளி உலகத்தில் படங்களையும் டிவிகளையும் பார்த்து மீடியாக்களை பார்த்து ஏமாந்து நான் நிறைய பேர் நஷ்ட வழி ஆகுறாங்க. இது சைத்தானுடைய ஏற்பாடு. தன் மனைவி மூலியமாக, பிள்ளைகள் மூலியமாக இந்த மாதிரி செஞ்சு நிறைய பேர் நஷ்ட வழி ஆகுறாங்க. அதனால நீங்க சிந்தித்து செயல்படுங்க. பிள்ளைகளை குர்ஆன் ஹதீஸ்படி வாழ வைங்க. குர்ஆனை ஒரு வாட்டியாவது படிங்க, டெய்லி நைட்டு படிங்க. அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். அணுவளவு பெருமை இருக்கக்கூடியவன் சொர்க்கம் போக மாட்டான்னு சொல்றாங்க. நம்ம பெருமைக்காகவே நிறைய செய்கிறோம். அதனால சிந்திங்க, அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான். உங்களையும் உங்க பிள்ளைகளையும் நரக நெருப்புல இருந்து பாதுகாத்துக்க. இதுக்கு என்ன மெயின் காரணம் நமக்கு வேணும் அப்படின்னாக்கா, தன் பிள்ளைகளை குர்ஆன் ஹதீஸோட தொடர்புடையவர்களாக நம்ம ஆக்கணும். அந்த மாதிரி முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் வெற்றி கொடுப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.